இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ், புதுச்சேரி. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் குறித்தும் அரசின் செயல்பாடு பற்றியும் கண்ணீர் மல்க மக்கள் அளித்த பிரத்யேக பேட்டியை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது வழிய மக்களை அவங்களோட உயிரோட விளையாடி அவங்க செத்ததுக்கு அப்புறவு அவங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையே இல்லை. எப்போவுமே கவர்மெண்ட் அப்போ தான் தப்பு பண்ண பிறகு தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு முன்னாக்க ஒரு சமூக ஆர்வலர்களோ இல்லை ஒரு நல்ல நேர்மையான அதிகாரிகளோ மேலே தெரியப்படுத்தினா காது கொடுத்து கேட்குற கிடையாது. காரணம் என்னென்னா கமிஷன். ஒரு நல்ல எண்ணத்தில் போய் நல்ல குணத்தில் போய் பார்க்க நல்ல எண்ணம் தான் இது. காரணம் என்னென்னா ஒரு 50 உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்தில் போய் பார்க்க போனது தான் விஜய். இதை மற்றவங்க அரசியல் ரீதியாகவோ எது ரீதியாக பார்த்தாங்கன்னா அது பொறுப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. கடந்த ஆண்டும் இதே போல் நடந்திருக்குது. அது மறுபடியும் நிகழ்ந்ததுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு அதிகாரிகளுடைய குறைபாடாக தான் நான் பார்க்குறேன். இந்த கள்ளச்சாராயத்தை உடனடியாக அடியோடு ஒழிக்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் இன்னை வரைக்கும் அந்த வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. இந்த அரசாங்கம் கொடுக்கல. இதோட இந்தியா கூட்டணின்னு சொல்லி இந்தி கூட்டணி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆதலாக எந்த கூட்டணி கட்சியும் எந்த வாயும் திறக்கலை. முதல்வர் மட்டும் உடனடியாக 10 லட்சம் அறிவித்தாங்களோ ஒழிய அந்த கூட்டணி கட்சிகள் இது வரைக்கும் எந்த விதமான ஆறுதல் அறிக்கை கூட யாருமே சொல்லலை. தயவு செய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு காரணமாக வச்சு மதுக்கடையை உடனே மூடுங்க. கேட்டால் நீங்கள் வருமானம் இல்லைமைங்க. வருமானத்துக்கு 1000 வழி இருக்குது. எத்தனையோ நம்ம தமிழ்நாட்டினுடைய வல்லுநர்கள் இருக்காங்க. வருமானத்துக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க. தயவு செய்து வருமானங்கிற பேரில் தமிழ்நாட்டு பெண்களை விதவையாக்காதீங்க. இப்போ இவ்வளோ நாள் கள்ளச்சாராயம் இல்லாத புதுசாக ஒரு கள்ளச்சாராயம் வரும்போது அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்காது. ஒரு சம்பவம் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்காது. அப்போ அந்த அதிகாரி ஆரம்பத்திலே தட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி 50 உயிர் போயிருக்காது. இன்னொரு 50 உயிர் இழப்பீடில் இருக்குது. நம்ம பாதி கண்டிஷனில் இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த கள்ளக்குறிச்சியே ஒரு மைதான யுத்தமாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு துஷ்டி விழுந்தாலே தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் அந்த அளவுக்கு இருக்கு. கண்ணுக்குட்டிங்கிற ஒரு கள்ளச்சாராயம் வித்துட்ருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நேற்றுக்கு புதுசாக விற்கலை. ரொம்ப காலமே அவரும் வித்துட்ருக்கிறாரு. அவரும் ஒரு திமுக தொண்டர் தான். ஏன்னா அன்றைக்கி வீடியோவிலே பார்க்குறோம், எல்லா சேனல்லையுமே பார்க்குறோம். அவர் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட புகைப்படமெல்லாம் இருக்குது. அவர் திமுகவோட ஒரு தொண்டனாகவே இருக்கிறாரு. அப்போது ஒரு திமுக தொண்டன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிற விஷயம் அந்த பகுதியில் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ எல்லா பகுதியிலையும் திமுக கவுன்சிலர் தான் எல்லா பகுதியிலுமே இருக்கிறாங்க. திமுக அமைச்சரே இன்றைக்கி முத்துசாமி அவர் இருக்கிறாரு. கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடந்தது 2வது முறையாக இப்போ நடக்குது. 50 பேர் இறந்ததா இன்றைக்கி காலம்பரை வரைக்கும் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 50 பேர் இல்லை. இப்போ செய்தி பார்த்தேன் 55 பேர் உயிரிழந்ததாக சொன்னாங்க. நிறைய பேருக்கு கண் இல்லை, இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னும் உயிர் இழப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசாங்கம் தான். இந்த தமிழக அரசு தான் முழுக்க பொறுப்பேற்கணும். ஏன்னா கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்கன்னா உடனடியாக 10 லட்சம் கொடுக்குறாங்க. அது 10 லட்சம் கொடுக்கறது நாங்கள் அது குற்றமாக சொல்லலை. ஏன்னா 10 லட்சம் கொடுக்கறது தப்பு கிடையாது. அதே அது 10 லட்சத்தை கொடுக்கறத விட இந்த மக்களை இந்த இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த அரசாங்கம், மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் அரசாங்கம் இருக்குதே வழிய மக்களை அவங்களோட உயிரோட விளையாடி அவங்க செத்ததுக்கு அப்புறவு அவங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையே இல்லை. உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 10 லட்ச ரூபா அறிவிக்கி. அப்போ எவ்வளோ பெரிய கீழ்த்தரமாக தவறான செயல் பாருங்கள். எல்லாம் ஊக்குவிக்கிங்க. அதாவது நீங்கள் எந்த சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணுற இடத்துல கூட வியாபாரிக்கு ஒரு 10% ஆஃபர் கொடுங்க, டக்குன்னு உடனே அவ்வளோ மக்கள் குமிறாங்க. அது மாதிரி நீங்கள் 10 லட்ச ரூபா நீங்கள் இப்படி அறிவிக்கிற என்ன ஆகுனா அந்த மக்கள்கிட்ட வீட்டில் இல்லாத இந்த மக்களை வச்சு இந்த மனுஷனை வச்சு என்னன்னு சொல்லி கொண்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வயதானவங்க வீட்டில் தேவையில்லாதவங்களாம் இந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணிட்டுனா காவல்துறை போட்டிருக்குங்காங்க. காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்கான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா இது ஒரு தமிழ்நாடு அரசனுடைய பெரிய முட்டாள்தனமான தவறான நடவடிக்கை. அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு அரசியல் நோக்கத்தை தவிர வேறு என்னவா இருக்கும்? மக்கள் நலமாக மக்கள் மேலே நலன் இருக்குன்னு இருந்தால் அவங்க போய் அவங்களுடைய சிகிச்சையில் இடையூறு செய்கிற மாதிரி போய் நிற்க மாட்டாங்க. மக்களுடைய உயிர் முக்கியம், அந்த நலன் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தில் பண்ண மாட்டாங்க. இப்போது சமீபத்தில் அடுத்தாப்பில் இடைத்தேர்தல் நடக்க போகுது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இதெல்லாம் அவங்க ஒரு தங்களுடைய களமாக பயன்படுத்திக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்களுடைய உயிரோடு தான் இந்த அரசியல் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இன்றைக்கி எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலைஜி உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்குறாங்க, மக்களை போய் பார்த்துருக்காங்க. அந்த மக்களுக்கு அவங்களும் எங்கள் கட்சி சார்பாக இழப்பீடு தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுபோக பிரதமர் திட்டத்திலேருந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க.
இருக்கிறாங்க. இப்படி நாங்கள் மக்களுக்காக சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கோம், மக்கள் பாதுகாப்பு சிந்தனையில் நாங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னைக்கு முதல்வராக இருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முதல்வர் அந்த இதை காப்பாற்ற தவறிக்கொண்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கிறத விட இந்த ஆட்சியை விட்டு இவங்கெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு போகணும். இந்த அரசே எங்களுக்கு தேவையில்லை. குறிப்பாக இந்த முதல்வர் என்ன செஞ்சுருக்கணும், துறை அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதை விட்டு போட்டு அதிகாரி அவங்களையெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறது, இடமாற்றம் பண்ணுறது, இதெல்லாம் தேவையற்றது. மக்கள்கிட்டையும் சமூக பொறுப்பின்மை குறைஞ்சிருச்சு. மீடியாட்டையும் தான் சொல்கிறோம். மீடியா பாருங்கள், 2-3 நாளாக இதே நீங்கள் இது கவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமாக என்ன கொண்டு வரீங்க? நீட் எக்ஸாமில் முறைகேடு நடந்திருக்குது, நெட் எக்ஸாமில் முறைகேடு நடந்திருக்கு. ஒரு 20 லட்சத்துலேருந்து 7 லட்சம் பேர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை அவங்களோட வாழ்வாதாரத்தை இந்த மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பு வேணும். மக்கள் உயிரோடு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொலை கற்பழிப்பு நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு ஏறிக்கிட்டே இருக்குது. இப்படி இப்போ மக்கள் மேலே ஒரு கொடூரமான இதுதான் போய்கிட்டு இருக்கே ஒழிய மக்களை காப்பாற்றக்கூடிய எதுவுமே இந்த தமிழக அரசு வந்து செய்யவே இல்லை. அதாவது விழிப்புணர்ச்சி எப்படி பண்ணணுங்கிறது கூட ஒரு அரசாங்கத்துக்கு தெரியல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த மக்களுக்கு ஏன் இறந்தாங்க அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த மக்களுக்கு அடுத்த மாற்றுக்கு ஏற்பாடு பண்ண முடிஞ்சு உடனே பணம் அறிவிக்கிறது. பணத்தை அறிவித்தா அவங்க வந்து அந்த மறந்துடுவாங்க. இப்படியே தான் எல்லா கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி உயிரிழப்புக்கு பண்ணுனா அது தவறான முன்னுதாரணம். அதனால் இனி சாதாரணமாக வீட்டில் நீ உபயோகத்துக்கு இல்லாமல் இருக்க, நீ எங்கேயா போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாவலன்னு பெண்கள் கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தயவுசெய்து ஆண்களுக்கு இது பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும். தேவையில்லாதவங்களாம் செத்துருமா. ஏன்னா கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா கொடுக்கும்ல, 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஓட்டு போடுற நிலைமையை நம்ம தான் உருவாக்கி வச்சுருக்கிறோம். 10 லட்சங்கிறது அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். தமிழ்நாடு அரசு இதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணி வேறு மாற்று ஏற்பாடு பண்ணுங்கள், இதெல்லாம் ரத்து பண்ணுங்கள். செத்தா உடனே பணம்னா அது தவறான செய்தி. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.